வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த மிஸ்டர் மைக்ரேட் சேனல். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொச்சி போகிற வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம அந்த முண்டக்கை லேண்ட்ஸ்லைடை பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாட்டர் ஃபாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வாட்டர் ஃபாலை மட்டும் நான் பார்க்க போகிறதில்ல, என்ட்ரி ஃபீஸ் அந்த நம்ம அங்கே போகும்போது எந்த டைம் போனால் கரெக்டாக இருக்கும், எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஒரு கைடன்ஸி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் இந்த வாட்டர் ஃபாலை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு 650 அடி உயரமுள்ள வாட்டர் ஃபால், 3 அடுக்கு கொண்ட ஒரு வாட்டர் ஃபாலுங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். பட் அதில் நம்ம ஒரு அடுக்குக்கு தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னும் 2 அடுக்குக்கு எனக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சொச்சி பாரா வாட்டர் ஃபாலுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க. 1 கிலோமீட்டர் பக்கம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, கேமரா விடக்கூடாது, அலோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரில, கதை கேட்போம். கேட்டு பார்த்துட்டு விட்டாங்கன்னா எடுத்து பார்ப்போம், இல்லாட்டினா வாய்ப்பு கம்மி தான். இதோட நம்மளோட வயநாடுக்கு செகண்ட் வாட்டர் ஃபாலு. இதுக்கடுத்து வாட்டர் ஃபாலுங்கிறது இருக்கான்னு தெரில. ஜஸ்ட்டு நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ இதாக இருந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லாட்டினா அவ்வளோதான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செக் பண்ணுறாங்க. சொல்ல போனால் பேக்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அபவுட் நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ண போகிறோம். வாட்டர் ஃபால்ஸ்ன்ற பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 160 சார்ஜ் பண்ணுறாங்க, 150 ப்ளஸ் நான் பார்க்கிங்க்கு நினைக்கிறேன் ஒரு 10 ருபீஸ். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 160 ஒரு பர்சனுக்கு. இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் வரும்போது ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் வர மாதிரி இருந்தால், சொச்சி பாரா வாட்டர் ஃபால்ஸுக்கு வர மாதிரி இருந்தால், ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேர் தேவையில்லாமல் உங்களை அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு போய்க்கிறதுக்காண்டி உங்களை மைண்டை டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க. தயவுசெய்து டைவர்ட் ஆகிடாதீங்க. பிகாஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க, அது அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் போக முடியாது, பண்ண முடியாது, அப்படி இப்படி என்னை ஏமாற்ற பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இங்கே எல்லாருமே யாரும் எதுக்கே கிடையாது, நீ உள்ளே போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஏன் தான் அது மாதிரி கேரளாவில் பண்ணுவான்னு தெரில. இது மாதிரி நான் 2 பேர் தேவையில்லாமல் இந்த கேரளாவோட பேர் கெடுக்க பார்க்குறாங்க. பட் அங்கே ஒரு ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸரே யாரும் தெரில. பட் அவர் முன்னாடியே உங்களுக்கு திரும்பி போகும்போது காட்டுறேன். அவங்க நல்லா ஜாலியாக பேசினாங்க. அவர் பார்த்திங்கன்னா இது மாதிரி சூப்பராக இருக்குது, இது நீங்கள் இங்கே போனார். சரி ஓகே ரைட்டு இதான் கரெக்டாகனு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணிவிட்டு நான் நேரம் இங்கேயே வந்துட்டேங்க. அது எதுக்கு தேவையில்லாமல் 200 அதுக்கும். பட் வாட்டர் ஃபால் வாட்டர் ஃபாலுங்கிறதே மேலேருந்து கீழே ஊற்றுறது தான். ஆனால் அதே இல்லாமல் ஜஸ்ட் நம்ம கீழே அதை குளிக்கிறதுக்காண்டி அங்கே விட்றோம், நீங்கள் வாங்கினா அது என்ன நல்லா இருக்குது சொல்லுங்கள் நீங்களே. பட் இங்கேயும் இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். ஓகேங்க, நம்ம போவோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரெக் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. போவோம், பக்கத்தில் போய்ட்டு அது லாக் பண்ணுறேங்க. நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்க. என்ன சொல்கிறது, வயநாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பட் நீங்கள் எந்த அளவில் அழகாக இருக்கோ அந்த அளவில் இங்கே ஆபத்து இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்த எல்லா இடத்தையும் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் வீடியோன்னு ஆட் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ரோடாக இருக்கட்டும், எல்லாம் இருக்க இடமா இருக்கட்டும், ஸோ ஓரத்தில் இருக்க அந்த லேண்டு ஸ்லைடானதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராகவே இருக்குதுங்க. நம்ம பார்த்து தான் நம்ம இது மாதிரி இடங்கள்லாம் ட்ராவல் பண்ணணும். அதுலேயும் மோஸ்ட்லி எனக்கு எவ்வளோ இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். சொல்ல போனால் வெஸ்டர்ன் காட் சைடில் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இது ஒன் ஆஃப் ஒரு மேசிவான என்ன சொல்கிறது, ஒரு லேண்ட்ஸ்லைடான ஏரியாவும் இங்கே தான் இருக்குது. அது இப்போ பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு பிரச்சனை, எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த மழைங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ காலிலேருந்து எவ்வளோ தூரம் மழை பெஞ்சிருச்சு. நான் 3 போயிருக்கேன். பட் இந்த லெவலில் ரெயின் பார்த்தது கிடையாது. அப்போ நான் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். 3 மழை பெரிய லெவலில் பெய்யும் போது, அது ஜூன் ஜூலை தான் நான் போயிருந்தேன். பட் அந்த அளவில் எனக்கு மழை தெரியலைங்க. பட் இங்கே நேற்று செப்டம்பர் 1, 2 சொல்ல போனாச்சு, சாரி எனக்கு கரெக்டாக செப்டம்பர் 3 நம்ம தங்கியிருந்தோம் அந்த ஹாஸ்டல்ஸில். மழை விட்டு பிரிக்குதுங்க. நைட்டு தூங்குறவங்க கூட எந்திரிச்சிட்டேன்னா அந்த லெவல் மழை சவுண்டு கேட்டுக்குங்க, நினச்சி பார்த்துக்குங்க. இப்போ தூங்கிட்டு இருக்கேன், சடசடன்னு சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்ட்டு நானும் 2-3 டைம் பிறண்டு படுத்து பார்த்துட்டேன். அப்புறம் தான் திரும்பி எந்திரிச்சு பார்க்குறேன்னு தெரியுது மழை அந்த அளவில் பெஞ்சிட்ருக்குங்க. இப்போ சரி உங்களுக்கு 4 கைடன்ஸ் தந்துடுறேன். அந்த இதில் வயநாடுக்கு நீங்கள் வரீங்கன்னா நான் என்ன சொல்லணும்னா, பைக் எடுத்து வரது நல்லது தான். ஏன் தெரியுமா, ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு தூரமாக இருக்குது. ஒரு 15 to 20 கிலோமீட்டர் அந்த லெவலில் வந்துடுது. அதனால் சரி நம்ம பைக் எடுத்துலான்னு தான் பிளான் வச்சேன். பட் எடுத்தது சேஃபாக போயிடுச்சு. ஸோ பிளான் பண்ணுறவங்க இதை பிளான் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஃபேமிலி வரீங்கன்னா கார் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சோலோ ரைடெலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பைக்குன்றது தான் வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
பட் வந்து நான் இது வரைக்கும் வந்து காலையிலேருந்து சுற்ற ஆரம்பிச்சதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பைக்குங்கிறது பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு இடத்துக்கு போனோன்னா டக்குன்னு எடுத்து கிளம்பிடுறோம். இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு 3-4 ஸ்பாட்டு பார்த்துட்டோம். பைக் இல்லைனா கண்டிப்பாக இங்கே ரெண்டில் ஸ்கூட்டி கொடுக்குறாங்க, அதுவும் இல்லை பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நீங்கள் இங்கே வரைக்கும் வந்துட்டு ரெண்டில் ஸ்கூட்டி கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக சுற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்க, என்ன கொஞ்சம் தூரம் போவோம். பேட்ரி வேறு ஸ்லோ இறங்கிட்டே இருக்குது. நம்ம இறங்கிட்டு அங்கே போய் எடுத்துருவோம். அப்புறம் பேட்ரி ஸ்லோவாக எடுத்துனா வீடியோ எடுக்க முடியாது. பார்த்திங்கன்னா அந்த சொச்சிபுரா ஃபால்ஸுக்கு நம்ம வந்துவிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சொச்சிபுரா ஃபால்ஸுங்க. வேற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பார்க்குற எல்லா ஃபால்ஸுமே பயங்கரமாக இருக்குங்க. சொல்ல போனால் இதுலேயே அது ஒரு லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. வேறு மாதிரி இருக்குது. சொல்ல போனால் வயநாடே நல்லா தாங்க இருக்குது. சரி, உங்களுக்கு வந்து ஒரு 4-5 ஷாட் வந்து தரமாக எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நடக்க முடியல, அதனால் உங்களை கேமரா பார்த்து மிஸ் பண்ணல. ஏன்னா ஃபுல்லாக கல் பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சொச்சிபுரா வாட்டர் ஃபால்ஸ். பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோங்கிறது அதிகமாக இருக்கிறனால தான் குளிக்க விடுறது இல்லையாம்மா, இல்லாட்டினா குளிக்க விட்டுருவாங்களாம் இங்கே. ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம குளிக்க முடியாது. குளிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கிளாஸ் வச்சு வச்சுருவீங்க, அங்கே நீங்கள் குளிச்சிக்கலாம். ஓகேங்க, கீழே போய் உங்களுக்கு ஷார்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் நம்மளோட கடைசி ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி டே வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃபால் பார்த்திங்கன்னா ஆனால் அந்த வாட்டர் ஃபால் கம்பேர் பண்ணும்போது இது பயங்கரமாகவே இருக்குது. ஆனால் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. நம்மளாம் குளிக்கலாம் போனோம்னு வச்சுக்கலாம், அடிச்சுட்டு போனோன்னா அப்புறம் அந்த வயநாடு அந்த முண்டகை சம்பவம் மாதிரி தான். இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி தான் விடுவோம் மாட்டுக்கு. அந்த லெவல் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நார்மலான ஒரு அலோவ் பண்ணுற டைம் இருக்குது. வாட்டர் ஃப்ளோ அலோவ் பண்ண முடியாத அளவுக்கு தண்ணி வருதுன்னா அப்போ நினச்சி பாருங்கள். அப்போல்லாம் வந்து சுத்தமாக பக்கத்தில் கூட நம்ம போக முடியாதாட்டுக்கு அந்தளவு வாட்டர் ஃப்ளோ ஆகும். பட் வந்து நான் என்ன வந்து சஜஷன் பண்ணுவேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ஃபால் அந்த முண்டக்கை, அப்புறமேல் நான் போன அந்த இன்னொரு ஃபால்ஸ், இந்த 3 ஃபால்ஸையும் பார்த்திங்கன்னா கவர் பண்ணிங்கன்னா ஒன் டேயில் ஒரே இதை 3 இதையும் கவர் பண்ணிடலாம். பிளான் பண்ணும்போது பார்த்து பண்ணிங்க, இல்லாட்டினா வந்து நீங்கள் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் வந்து இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் அங்கே போயிட்டு திரும்பி பார்த்திங்கன்னா இங்கேருந்து அது ஒரு 30 கிலோமீட்டருக்கு இந்த அகேடாக இருக்குது. ஸோ வந்து நான் அங்கேருந்து கிளம்பி இவ்வளோ தூரம் வர மாதிரி இருக்குது. என்னோடய டே வந்து பாதி கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த இதை போய் அங்கே பார்த்துட்டு திரும்பி இங்கே வரத்துக்கு. ஸோ வந்து இதை வந்து பிளான் பண்ணிங்க. முண்டக்கை அண்ட் தென் இந்த 2 ஃபால்ஸு, அப்புறம் இங்கே இருக்க ஏரியாஸ் நிறைய ஒரு டேம்லாம் இருக்குது. டேம்லாம் பார்த்துட்டு இப்படி நீட்டாக போங்க. ஓகேங்க, இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புவோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டைமுங்கிறது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து என் ஃபோனில் சார்ஜ் பார்த்திங்கன்னா 16 தான் இருக்குது. மேப்புங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா மேப்புன்றது கிடையாது. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 30 கிலோமீட்டர் நம்ம ஹாஸ்டலு 30 to 35 இருக்கும். அதனால் நம்ம முன்னாடியே கிளம்புறது ரொம்ப நல்லதுங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதான். பார்த்துருக்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து கிணத்தெல்லாம் வெட்டினோன்னா தண்ணி வரும்ல, அது மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி வெட்டினா அந்த பக்கத்தில் ஊறிட்டு இருக்குது. வாட்டர் ஃபால் பக்கத்தில் தண்ணி அப்படியே ஊறி இந்த ரைட் சைடில் அப்படியே ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுது. ஆனால் சரியான அழகாக இருக்குது வாட்டர் ஃபால். வேறு லெவல் வாட்டர் ஃபாலு. ஃபஸ்ட்டு விசிட்டு நீங்கள் வந்து வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த சொச்சிபுரா வந்தீங்கன்னா நம்ம ஃப்ளட்டான ஏரியாவை பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு போகலாம். ஃபஸ்ட்டு விசிட்டாக இருக்கும். பட் வந்து நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே வந்து ஈக்குவலான ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க. செம்மையாகவே இருக்குது. ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். நம்ம வந்து வீடியோ நிறைய எடுக்கவும் பார்த்தோம். பட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வீடியோ கீழே பார்த்தா தெரியும் யார் இருக்கான்னு. ஸோ அதனால் நம்ம கிளம்புவோம். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் டைம் ஆகிடும். வரப்போகிற ரூட் எல்லாம் இப்படி தாங்க இருக்குது. வரும்போது ஈஸியாக இறங்கி வந்துவிட்டோம். போகும்போது தான் பெரிய போகுது. ஏன் தெரியுமா, வந்து நிற்கும்போது கை காலம் நடுக்குதுங்க. ஏன்னா வரும்போது சரசன்னு வந்துவிட்டோம். போகும்போது திரும்பி மேலே மேடாக வரும்போது தெரியும். ஓகே, நாங்கள் போய்ட்டு பேட்டரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. விஷயம் வந்து தெரியுமாங்க, இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் மட்டும் ஃப்ளோ ஆகலை. சொல்ல போனால் இங்கே ஒன்று, அந்த நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இன்னொன்று வந்து ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது அப்படியே வாட்டர் ஃபாலாகி போகுது. ஒரே ஒரு விஷயத்த இந்த விஷயத்த மட்டும்தான் அவங்களால ஒரு படிக்கட்டு மாதிரி பில்டப் பண்ணி அவங்கள டூரிஸ்ட் வர வைக்க முடியுது. மற்றபடி மித்த ஃபால்ஸ் வந்து பார்க்க முடிக்க முடியாது நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், இங்கே ஒரு பள்ளங்க. பட் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அதோட ஹியூஜ். பட் வந்து இது பார்க்க முடியாது. ஓகேங்க, போவோம். ஃபைனலி நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க.
சொல்லப்போனால் 4 மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம வந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு. ஓகே, இந்த ஒரு எபிசோடில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய மிஸ்டர் பீட்டோட இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மூலியமாக ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா, இப்போதைக்கு இந்த vlog வந்து எண்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வீடியோவோட அடுத்த vlogல உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.